கேள்வி எண் 1. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்பும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 2. 9 அடி சிற்றெல்லை மற்றும் 12 அடி பேரெல்லை கொண்ட நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 3. பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய தூது என்ற இலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குருகு, கிளி, நாரை ஆகியவற்றை தூதுவிடும் பாங்கை எந்த எட்டுத்தொகை நூலில் காணலாம்? நற்றிணை. கேள்வி எண் 4. நற்றிணை எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. கேள்வி எண் 5. நற்றிணையில் கடவுள் வாழ்த்து பாடலுடன் சேர்த்து மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 401 பாடல்கள் உள்ளன. கேள்வி எண் 6. நற்றிணையில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுளை பற்றியது? திருமால். கேள்வி எண் 7. நற்றிணையில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? பரதம் பாடிய பெருந்தேவனார். கேள்வி எண் 8. நற்றிணையை தொகுத்தவர் யார்? யார் என்று தெரியவில்லை. கேள்வி எண் 9. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. கேள்வி எண் 10. நற்றிணை பாடல்களை மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியுள்ளனர்? 275 புலவர்கள் பாடியுள்ளனர். கேள்வி எண் 11. நற்றிணையில் உள்ள எத்தனை பாடல்களுக்கு புலவர்கள் பெயர் அறிய முடியவில்லை? 59 பாடல்கள். கேள்வி எண் 12. நற்றிணையில் எத்தனையாவது பாடல் கிடைக்கவில்லை? 234வது பாடல் கிடைக்கவில்லை. கேள்வி எண் 13. நற்றிணையில் எத்தனையாவது பாடலின் ஒரு பகுதி கிடைக்கவில்லை? 385வது பாடல். கேள்வி எண் 14. எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 15. எட்டுத்தொகை நூல்களுள் நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 16. நற்றிணை நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? பின்னந்தூர் நாராயணசாமி. கேள்வி எண் 17. நற்றிணையை முதலில் பதிப்பித்தவர் யார்? பின்னந்தூர் நாராயணசாமி. கேள்வி எண் 18. நற்றிணை எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது? 1915ஆம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது. கேள்வி எண் 19. கண்ணகியின் வாழ்க்கையோடு ஒத்த திருமா உண்ணியின் வரலாற்றை தெரிவிக்கும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 20. வௌவால்களும் கனவு காணும் எனும் அறிவியல் உண்மையை கூறும் எட்டுத்தொகை நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 21. நற்றிணையில் இடம்பெற்றுள்ள வணிகர்களுக்காக வழங்கப்பட்ட பட்டங்கள் எவை? காவிதி, எட்டி. கேள்வி எண் 22. எட்டுத்தொகையில் திணை என்ற பெயர் பெற்ற ஒரே நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 23. நற்றிணை எந்த திணை பாடல்களை கொண்டது? அகத்திணை. கேள்வி எண் 24. எட்டுத்தொகை நூல்களுள் எந்த நூல் தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறது? நற்றிணை. கேள்வி எண் 25. நற்றிணையின் வேறு பெயர் என்ன? நற்றிணை 400. கேள்வி எண் 26. நற்றிணை என்பதன் பொருள் யாது? நல்ல ஒழுக்கலாறு. கேள்வி எண் 27. குழுவாக வணிகம் செய்பவர்களுக்கு வணிக சாத்து என்று பெயர் இருந்ததை குறிப்பிடும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 28. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 29. பல்வேறு காலத்தில் பல புலவர்கள் பாடிய தனிப்பாடல்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட தொகை நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 30. மகளிர் கால்பந்து விளையாடும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 31. தலைவன் வரவை சுவரில் கோடிட்டு எண்ணும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 32. காதலன் வரவை பள்ளி கூறுவதாக கருதும் நம்பிக்கை இருந்ததை கூறும் நூல் எது? நற்றிணை.
கேள்வி எண் 33. விடிவெள்ளி எரிநட்சத்திரம் பற்றிய செய்திகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. கேள்வி எண் 34. நற்றிணையில் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடல் யாருடையது? போதனார். கேள்வி எண் 35. அகப்பொருள் பற்றிய பாடல்களை கொண்ட நூலாக இருந்தாலும் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 36. நற்றிணையில் திணை அடிப்படையில் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? குறிஞ்சித்திணை 130 பாடல்கள், பாலைத்திணை 107 பாடல்கள், நெய்தல் திணை 101 பாடல்கள், மருதத்திணை 33 பாடல்கள், முல்லைத்திணை 28 பாடல்கள். கேள்வி எண் 37. நற்றிணை தொடரால் பெயர் பெற்றவர்கள் யார்? மலையனார், தனிமகனார், தும்பி சேர்க்கிறனார், வண்ணபுரத்து சுந்தரத்தனார், மடல் பாடிய மாதம் கீரனார். கேள்வி எண் 38. நற்றிணை நூல் குறிப்பிடும் அரசர்கள் யார்? அதியமான் அஞ்சி, காரி, அழிசி, குட்டுவன், ஆய், சேந்தன், உதயன், நன்னன், ஓரி, பாண்டிய நெடுஞ்செழியன். கேள்வி எண் 39. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி கூறும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 40. நற்றிணையின் பாவகை என்ன? ஆசிரியப்பா. கேள்வி எண் 41. அல்லில் ஆயினும் விருந்துவாரின் உவக்கும் என்ற நற்றிணை பாடல் வரி யாருடையது? இடைக்காடனர். கேள்வி எண் 42. முந்தை இறந்தும் நட்டோர் குடிப்பின் நஞ்சும் உண்பார் அணிநாகர் என்ற நற்றிணை பாடல் வரி யாருடையது? யார் என்று தெரியவில்லை. கேள்வி எண் 43. அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் மறுகால் உழுத ஈரச் செறிவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் என்ற நற்றிணை பாடல் வரி யாருடையது? மிலை கிழான் நல்வேட்டனார். கேள்வி எண் 44. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற நற்றிணை பாடல் வரி யாருடையது? மிலைக்கிழான் நல்வேட்டனார். கேள்வி எண் 45. இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதல் சுரவு கோட்டன்ன முள் என்ற நற்றிணை பாடல் வரி யாருடையது? நக்கண்ணையர். கேள்வி எண் 46. முத்துப்படு பரப்பின் கொற்கை மூன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 47. பிழையான் நன்மொழி என்று வாழ்மையை குறிப்பிடும் நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 48. இளமையில் சிறந்த வளமையும் இல்லை என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 49. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 50. நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் நயந்தருளி என்ற நற்றிணை பாடல் வரி யாருடையது? கபிலர். கேள்வி எண் 51. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 52. முத்துப்படு பரப்பில் கொற்கை மூன்றுரை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. கேள்வி எண் 53. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.